என்னோட பேர் கணேசன். என்னோட குழந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி. பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது. ஸோ பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு உருண்டா, பாப்பா எழுந்து உட்காந்தா. அப்புறம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாதத்த கீழ வைக்காம பாப்பா தூக்கியே வச்சு நடந்தா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ரெகுலரா போற டாக்டர்கிட்ட போவோம். அவர் எதுவும் பிரச்சனை இல்ல. 2 வயசு வரைக்கும் அவளுக்கு பால் வச்சுருவோம். பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆச்சு. பர்த்டே முடிஞ்சு டாக்டர்கிட்ட போனோம். ஸோ சார் வந்து பிசியோ பண்ணா சரியாகும். அதுக்கு யார் சார் நல்லா பண்ணுவா கேட்டதுன்னு பிசியோ கிளினிக் கூட்டிகிட்டு போனேன். சரியாகும் சொல்லியிருக்காரு. ஸோ நானும் கூட்டிகிட்டு வந்தோம். மேடம் பார்த்தோம். மேடம் பாப்பாவோட காலை எல்லாம் செக் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கை கொடுத்தாங்க. கரெக்டாக பாப்பா ஒரு 2 நாள் நல்லா பேசணுன்னு அவங்களோட ஃப்ரெண்டு மாரி ஆகிட்டு அவங்க என்னென்ன ட்ரைனிங் சொல்லுவாங்க பாப்பா அழுவாங்க. ஸோ 2 நாள் இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃப்ரெண்டு வேறு ஆகிட்டு அவங்களோட விளையாடிக்கே அப்படியே ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. 10 டேஸில் பார்த்தீங்கன்னா கால் வந்து பாப்பா பாதம் வந்து மேலே இருக்கும், கீழே இருக்காது. ஸோ 10 டேஸில் பார்த்தீங்கன்னா பாதம் பாதி இறங்குச்சு. திரும்ப 10 டேஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்குச்சு. இப்போ பாப்பா வந்து பாதத்தை கீழே வச்சு தான் நடக்கலாம். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதேமாதிரி இங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பாசமாக அழுதா கூட அவங்க மிரட்டாங்க. நல்லா பாசமாக பேசணும் எல்லாம் மரியாதையோட அவங்க நடத்துறாங்க. இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னும் 5 டேஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக செய்யாமல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துங்க. வேறு யாரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட நீங்கள் தாராளமாக வரலாம் நம்பிக்கையாக. நான் தேங்க்யூ சொல்லுவேன். தேங்க்யூ.